நாம் இன்றைக்கி எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மிகாந்தனின் கொலை வழக்கு அப்படிங்கிற படத்தை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ரிவ்யூவில் போகும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படி லைக் போட்டுங்க. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தூக்கு தண்டனை கைதி, அவருக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறாங்களா இல்லையா, எதுக்காக கொடுக்குறாங்க, ஸோ அந்த தூக்கு தண்டனைங்கிறது சரியாக தப்பா அப்படிங்கிற அந்த ஒரு பாட்டை மையமாக வச்சு தான் கதையே எடுத்திருக்காங்க. ஸோ அந்த தூக்கு தண்டனை இப்போ நம்ம ஊரில் கொடுத்துருக்கு சரியாக தப்பா, அதுக்கு பின்னாடி கான்வர்சேஷன், அதுக்கு முன்னாடி அதில் நடக்கிற விவாதம், சொல்லப்போனால் அந்த விவாதத்தை மையமாக வச்சு தான் அந்த தூக்கு தண்டனை இதே இருக்குது. அதாவது நம்ம ஹீரோக்கு தூக்கு தண்டனை இருக்குது, ஸோ அதை எதிர்த்து அவர் விவாதம் பண்ணுறாரு. ஸோ அவர் எதிர்த்து விவாதம் பண்ணுற இடத்துல நம்ம ரங்கராஜ் பாண்டே இருக்கார். ஸோ இவங்க 2 பேருக்கு நடக்கிற விவாதம், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் கதையாகவே ஃபுல்லாக எடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட முக்கால்வாசி படம் இதே தாங்க ஓடுது. ஸோ முழுக்க பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ இந்த கான்செப்ட் மையமாக வச்சு தான் எடுத்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. கதை ரொம்ப எடுத்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் இது கொஞ்சம் லாங் தான். என்னை பொறுத்தளவுக்கு ஒரு ஆவரேஜ் மூவியாக தான் இருந்துச்சு. இதுக்கு எவ்வளோ ரேட்டிங் 5க்கு ஒரு 2.7 வேணால் கொடுக்கலாம்.